என்ன வந்துட்டாங்க? மூர்த்தி, அன்பு, என்னாச்சு? கையில பத்தி ஏதாவது தெரிஞ்சு தடவுல பாத்தீங்களா? எங்கடா இருக்காவ? என்னடா ஏன் அவ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளாம்? என்னடா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். கையில் அவ வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? நீங்க பாத்தீங்களா அவள? என்னப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? கையில பாத்தீங்களா இல்லையா சொல்லுங்க. நான் கையில் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டேன். ஆனா அங்க கையில் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்கம்மா. கூட வேலை செய்யற நர்ஸ் கிட்ட கூட விசாரிச்சேன். கையில் இன்னைக்கு வேலைக்கு வரல, ரெஜிஸ்டர்ல கூட பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அன்பு, நீ கையில் வேலை செஞ்ச பழைய ஹாஸ்பிட்டல் போய் பாத்தியா? அங்க போய் விசாரிச்சியா? என்னடா கையில் எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா சொல்லுங்கடா. அக்கா அங்கேயும் வரலமா. அங்கேயும் போகலனா வேற எங்கடா போயிருப்பா? ஐயோ, என் பொண்ணு எங்க போனா? அவளுக்கு என்னாச்சுடா? அவ இப்படி எந்த தகவலும் சொல்லாம இருந்ததே இல்லையே. மாமா அழாதம்மா. கையில எங்கேயாவது தொலைஞ்சு போறவளா? எங்கேயோ போயிருக்கா, ஆனா எங்க போனான்னு தான் தெரியல. இதுல போன் வர சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வந்துருவாமா, காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டால. ஐயோ டேய், எல்லாத்தையும் அவ காரணத்தோட தாண்டா பண்ணுவா. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவளோட போன் ஆஃப் ஆயிருக்கு. அதான் அப்படியே ஆஃப் ஆனாலும் வேற யார்கிட்டயாவது போனை வாங்கி அம்மா இதனாலதான் ஆஃப் ஆச்சு, நான் இங்க இருக்கேன்னு தெளிவா சொல்லுவாளே. இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி அவ சொல்லியிருக்கா என்கிட்ட. ஆனா இவ்வளவு லேட் ஆகி அவ எங்க இருக்கான்னு தகவலும் தெரியாம அவகிட்ட இருந்து ஒரு போன் கூட வராம இருக்கிறது நினைச்சு பெத்த மனசு பரிதவிக்காதாடா? அவளுக்கும் நாம அவளை நினைச்சு பயப்படுவோன்னு தெரியாது. அம்மாமா இருமா. ஏமா கையிலுக்கு என்ன ஆனா மாதிரி பயப்படுறீங்க? அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, வந்துருவா. அவ வந்ததும் கேப்போம், ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, எங்க போனன்னு சொல்ல மாட்டியான்னு அவகிட்ட கேப்போமா. அன்னை செய்திகள். 28 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணின் சடலம் ஒன்று மூவரசம்பேட்டையில் உள்ள ஒரு குளக்கரையில் ஒதுங்கி உள்ளது. அப்பெண்ணை அடையாளம் காண போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மீட்கப்பட்ட அந்த பெண் நீல நிற சேலை அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூர்த்தி, என்னடா இது? யாரோட அந்த பொண்ணு? அம்மா, அது யாரோ அடையாளம் தெரியாத பொண்ணுமா, ஒண்ணும் இருக்காதுமா. அம்மா, அது அக்கா கட்டிருந்த சாரி மாதிரியே இருக்குமா? பெண்ணை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் யாரேனும் இருப்பின் அவர்கள் சென்னை அரசு மருத்துவமனைக்கு வந்து அடையாளம் காண்பித்து உடலை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூர்த்தி, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், வாங்கடா போலாம். அந்த பொண்ணு கையிலா இருக்காதுமா. நீங்க ஏமா அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லடா, தேவி சொன்னால அந்த புடவை கையில் கட்டி இருந்த புடவை மாதிரி இருக்குன்னு. அதுக்கு அந்த பொண்ணை நம்ம கையில்னு சொல்ல வரீங்களா? அம்மா, கையில ஏமா தற்கொலை பண்ணிக்க போறா? அம்மா, நீங்க டிவில வர நியூஸ பார்த்துட்டு அது கையலா இருக்குன்னு தயவு செஞ்சு பயப்படாதீங்கம்மா. அம்மா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கையில் கோடு எல்லாம் கிடையாதுமா. காலையில நானும் கையிலும் வெளியில போகும்போது கூட அவ ரொம்ப தைரியமாதமா இருந்தா. மா, அவ போய் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா. மா, கையல் நீங்க பெத்த பொண்ணுமா. மா, நியூஸ்ல வந்த பொண்ணு கையலா இருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? ஐயோ, அது கையில இருக்க கூடாதுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஆனா அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு என்ன பிரச்சனையோ? ஒருவேளை கையல் மாதிரி பிரச்சனை உள்ள பொண்ணா கூட இருக்கலாம்ல. இப்போ நியூஸ்ல கூட சொன்னாங்கல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு போலீஸ் சந்தேகப்படுறதா சொன்னாங்களே. எனக்கு அப்படியே படப்படன்னு வருதுடா.
சம்மந்தி அம்மா வீட்டுக்கு போய் கையில் சண்டை எல்லாம் போட்டிருக்காளாம். அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க கையில என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலடா. அவங்கள பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம்டா. ஒண்ணு இல்லம்மா. அன்பு, அத்தை பயப்படுறாங்கல்ல, கூட்டிட்டு போங்க. என்னம்மா நீ அம்மா மாதிரியே பேசுற? இந்த சூழ்நிலையில கையில் இப்படி ஒரு முடிவு எடுப்பாளா சொல்லு? அவளை யாராச்சும் ஏதாவது பண்ணிட முடியுமா? அவ இன்னும் வீட்டுக்கு வரல, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்காக நியூஸ்ல வர பொண்ணு கையில்னு முடிவு பண்ணிட முடியுமா? எனக்கு உறுதியா தெரியும் மாமா, கண்டிப்பா நியூஸ்ல வந்த பொண்ணு கையில நீ கிடையாதுன்னு. ஆனா அத்தை பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்காகவாது கூட்டிட்டு போலாம்ல. அத்தையே நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் மனசு ஆறும் இல்ல. மா, அன்பு, பொண்ணு கையில நீ இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியணும். இல்லனா அந்த நியூஸ்ல வர பொண்ணு யாருன்னு அது தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் அத்தைக்கு நிம்மதி. அத்தைக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அதான் நிம்மதி. நீ உடனே என்ன பண்ண, அத்தைய கூட்டிட்டு போ. இது கையில நீ இல்லன்னு உங்களுக்கு தெரியப்படுத்து. என்னடா ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் மட்டும் போகவா? அம்மா இல்லம்மா. போயிட்டு வந்துருவோம் வாங்க, மாமா. சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் வாடா. அட போங்கடா. பாத்து இறங்குமா. வாங்கம்மா. சிஸ்டர், இங்க சார், நீங்க சைதாப்பேட்டை எஸ்ஐ தானே? ஆமா, இன்னைக்கு மூவரசம்பேட்டை கொலக்கரை ஓரமா ஒரு பொண்ணோட சடலம் கிடைச்சதா நியூஸ்ல பார்த்தேன். ஆமா சார், அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. அவங்கள யாராவது தேடி வராங்களான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட சடலத்தை நாங்க பார்க்கலாமா? ஏ தம்பி, இங்க வாப்பா. உள்ள இன்னைக்கு ஒரு பாடி வந்துச்சுல, ஆமா. அந்த பாடிய சாரை கூட்டிட்டு போய் காட்டு. வாங்க சார். தேங்க்ஸ். நீங்க போங்க சார்.